இந்த கடையோட தொடக்கத்தில் நம்ம ஏந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு பிளேனில் இருக்கோம். அந்த பிளேனில் வந்து ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸும் இருக்காங்க. அந்த நம்ம ஹீரோவோடைய பையன் இருக்கான். அவன் அப்படியே தூக்கத்தில் அப்படியே படுத்துட்டான். அப்போ வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பிளேன் ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிக்க எல்லோரும் முடிக்கிறாங்க. சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ போட்டார். அதேமாதிரி ஜன்னலை திறந்து பார்த்தா இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி வந்து ஃபயர் பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து எல்லோரும் பயப்பட அவருடைய பையனை வந்து கூப்பிட்டு அவர் வச்சுக்க. அப்புறம் தான் பிளேனே ஷேக் ஆக ஆரம்பிக்க சூட்கேஸ் வந்து அவர் மண்டையில் பற்றி அவர் பாஸ் அவுட் ஆகிட்டார். அப்புறம் அவர் கண்ணு முழிக்கும் போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு முழு பிளேனே துண்டாக வெட்டி கிடக்குது. யாருமே இல்லைன்னு நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஒரு செகண்ட் நம்ம பயப்படுறோம். அதோட நம்ம திரும்பி கண்ணை மூடிடுறோம். அப்போ வந்து பிளேன் வந்து தண்ணியில் முழுகிற மாதிரிலாம் சத்தம் கேட்டது. ஸோ நம்ம எங்கே தெரியுமா இருக்கோம்? ஒரு ஓஷனில் நம்ம இருக்கோம். இந்த ஓஷனை நம்மளுக்கு ஒரு ஊக்கு தந்துடுவாங்க. அந்த ஊக்கு வச்சு அந்த பிளேனோட மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அது நம்ம எடுக்கணும். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக அந்த மெட்டீரியல்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மெட்டீரியல்ஸ் இருந்தால் வந்து நம்மளுக்கு நிறைய ஜாமான் கிடைக்கும். இதை வச்சுன்னா நம்மளால கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோடனே அப்புறம் வந்து ஒரு ஆமரை கிராஃப்ட் பண்ண சொன்னாங்க. இந்த ஆமரை எடுக்குன்னா நம்மளோட பில்ஸ், அதாவது ஃப்ளோரு, பில்டிங்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து தேவையான யூஸ்ஃபுல் திங்ஸை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமா ஃப்ளோருக்கு கேர் பண்ண சொன்னிச்சு. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு ரோப் வேணும். வேணும்னா நமக்கு சீவீடு வேணும். ஸோ சீவீடு வச்சு ரோப்பை வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோரை வந்து கீழே வச்சுட்டோன்னே அவ்வளோதான், நம்மளுக்கு உடனே ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் டாஸ்க் என்னென்னா வாட்டர் மேக்கர் வைக்கணும். ஆனால் நான் தெரியாதனமாக ஃபயர் மேக்கர் வச்சுட்டேன். என்னடா அச்சீவ்மெண்ட் வரலையேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ராங்காக வச்சுட்டு அவர் சரி திரும்பி வைக்கலாம் சொல்லிட்டு ஃபயர் மேக்கர் பாருங்கள், வாட்டர் மேக்கரை வந்து வச்சுட்டேன். வாட்டர் மேக்கர் வச்சோன்னே ஒரு பக்கெட்டையும் ஒரு கப்பையும் செய்ய சொன்னாங்க. பக்கெட் எடுக்குன்னா தண்ணி எடுக்கிறது, கப் எடுக்குன்னா தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து கீழே வந்து பிளாங்க்ஸ் வைக்க சொன்னாங்க. பிளாங்க்ஸ் வச்சுட்டேன். அப்புறம் வந்து நம்ம பக்கெட் இருக்குல்ல, அந்த பக்கெட் எடுத்து நம்ம கீழே வந்து தண்ணி இருக்கும். அது அழுக்கு தண்ணி நினைக்கிறேன். அவனை மூத்தனா பயஞ்சு வச்சுப்பான். அதை போய் நம்ம எடுத்து குடிக்கிறோம். அப்புறம் அந்த தண்ணி பக்கெட்டில் எடுத்தோடனே அந்த தண்ணி எடுத்து நம்ம மேலே ஊற்றிக்கணும். தண்ணி எடுத்து நான் மேலே ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் கப்பு இருக்குல்ல, கப்பு எடுத்து நம்ம வச்சோடனே அவ்வளோதான், ஃபயர் வந்து கீழே வந்துடும். அது மட்டும் எப்படின்னு தெரியல, இவனுக்கு மட்டும் ஃபயர் வந்துடுது, எப்படியே தெரியல. ஸோ அப்புறம் வந்து இந்த அழுக்கு தண்ணி எப்படி குடிக்க போகிறான். அப்புறம் நான் தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே குடிக்க முடியுது. ஒன்றும் இல்லைங்க, தண்ணி எடுத்து சூடு பண்ணி குடிக்கிறான், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ராடை கிராஃப்ட் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட் ரிசோர்ஸஸ் வேணும்னா ஒரே வழி, இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளால் ஃபிஷ்ஷிங் ராடை எடுத்து நம்மளால் மீன் பிடிக்க முடியும். அப்புறம் மீனை எப்படி பிடிக்க முடியும் நானும் பார்த்தேன். பார்த்திங்கன்னா நம்மளை அந்த கரெக்டாக அந்த சர்க்கிள்கிட்ட கொண்டு போனால் அந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ நேரம் அந்த சர்க்கிளுக்கே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வரும், மீனை பிடிக்கிறதுக்கான ஆப்ஷன். அதை கரெக்டாக நம்ம பிடிச்சோன்னே நம்மளுக்கு வந்து மீன் வந்து கிடச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். போப்போ வந்து மீனாக ரொம்ப பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து கீழே ஃபயர் மேக்கர் கீழே வந்து பிளாங்க்ஸ் வச்சுக்கிட்டேன். பிளாங்க்ஸ் வச்சுட்டோன்னே மேலே ஃபிஷ் வச்சோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து மீனும் குக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும் போல். அப்புறம் நம்மளை டக்குன்னு அந்த ஸ்பியரை வந்து கிராஃப்ட் பண்ண சொன்னிச்சு. ஏன்னா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் ஃபிஷ் ஐக்கான் வரும். அது ஒன்றும் இல்லை, ஷார்க்கு தான். ஷார்க்கு நம்ம இதை வந்து கடிக்கணும் ட்ரை பண்ணுச்சு. நம்ம அது கரெக்டாக நம்மளோட ஸ்பேரை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம பிளாங்க்ஸ் வந்து உடச்சிட்டு போயிடும். கஷ்டப்பட்டு கரெக்டாக பிளாங்க்குங்க ஈஸியாக உடச்சிட்டு போயிடுச்சுங்க, வருத்தமாக இருக்குது. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஃப்ளோரை கட்டிக்கிட்டேன். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ மெட்டீரியல்ஸை எடுத்து நானும் வந்து ஃப்ளோரை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஷார்க்கு தொலை வந்து ராத்திரி டைம்லேயும் வரும், அப்படி இல்லாட்டி டே டைம்லேயும் வரும். ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ முடியுமோ நான் வந்து ஃப்ளோரை வந்து கட்டிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட பில்ட் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃப்ளோரை வந்து பெருசான சரி நம்ம இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம் சொல்லிட்டு நான் தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நான் கார்னரில் வச்சுது எந்த அளவுக்கு தப்புன்னு நீங்களே இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. அப்புறம் வந்து நான் அந்த ஃபயர் மேக்கரை வந்து தள்ளி வச்சுட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து ஃபிஷ்ஷிங் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து போர் அடிக்குது. ஸோ அதனால் வந்து போர் அடிக்கிற டைமில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிடும் போது பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷுன்னு கிடச்சிது. இது எந்த அளவுக்கு ரேருன்னு தெரில. ஆனால் பிடிச்சிக்கிட்டே இருந்தபோது இந்த ஏரியாவில் மட்டும் இதே மாதிரி நிறைய ஃபிஷ்ஷு கிடச்சிது. அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரேர் இல்லைன்னு. அப்புறம் வந்து பில்டிங் ஆர்மரில் பார்த்தேன். செஸ்ட்டு எத்தனாவது லெவல் வரும்னு. லெவல் 7 வருமா, லெவல் 6. ஸோ நம்ம ஒன்றும் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்தோன்னா நமக்கு லெவல் வந்து சருன்னு ஏறுனா நம்ம வந்து செஸ்ட்டு செஞ்சிடலாம். அப்புறம் வந்து நான் வந்து தண்ணி வந்து வேணுன்றதுக்காக நான் வந்து வாட்டர் மேக்கரில் வந்து தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன்றும் கடைசி லெவலுங்க, இதை மட்டும் எடுத்துகிட்டுனா எனக்கு கிடச்சிடும், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து செஸ்ட்டை செஞ்சிடலாம். செஸ்ட்டு வைக்கலான்னு வரும்போது தான் இந்த ஷார்க் வந்துருச்சு.
இந்த வாட்டி நம்ம பண்ண மிஸ்டேக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கரெக்டாக எங்கள் ஃபயர் மேக்கர்கிட்டே வந்து இதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே கார்னரில் வைக்கவே கூடாதுன்னு. ஸோ அதனால் கார்னரில் வைக்காமல் ஒரு நடு பார்ட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தெரில ஏன்னா அது எங்கே இந்த ஷார்க்கு கடிக்குதுன்னு. அப்புறம் வந்து செஸ்ட்டாக வந்து நடுவில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கார்னர் எனக்கு இதுக்கு மேலே வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ அதனால் வந்து கார்னர் வைக்கல. ஸோ நான் நடுவில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து டார்ச் செய்ய முடியுமான்னு பார்த்தா வால் டார்ச் தான் செய்ய முடியுது. ஸோ அதனால் வந்து வால் நம்ம வச்சா தான் நம்மளால் வால் டார்ச் செய்ய முடியும். ஸோ அதனால் நான் வந்து வால் வந்து எங்கே முழு இடம்லாம் வைக்கல. அப்போது வந்து வச்சு ஒரு இது தான் வச்சேன். அதுக்கிட்டே நம்ம ஆமர் உடஞ்சிருச்சு. ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளால் திரும்பி கிராஃப்ட் பண்ணி நம்மளால் திரும்பி வந்து பில்ட் பண்ண முடியும். இன்னொன்று பிளாங்க்ஸ் இதில் வால்ஸ் கட்ட பிளாங்க்ஸ் வந்து ரொம்ப சல்லுன்னு கம்மியாகிறதுனால நான் வந்து ரொம்ப அந்த இடத்தையே ஃபுல்லாகிற மாதிரிலாம் வைக்கல. எங்கெல்லாம் டார்ச் வைக்கணுமோ அங்கெல்லாம் நான் வச்சுட்டேன். அப்புறம் வந்து நான் வால் டார்ச்சே வச்சுட்டேன். ஆனால் எப்படி தான் இதை லைட் பண்ணலான்னு பார்க்கும் போது தான் சொல்லானுங்க ஸ்டெப் 1 குக் த ஃபிஷ்ஷு. அப்புறம் வந்து அதுக்கான ஆயில் எடுக்கணும். அப்புறம் வந்து அதை ஆயில் எடுத்து அந்த டார்ச்சில் ஊற்ற. அப்புறம் ஃபிஷ்ஷை எடுத்து நான் வந்து ஃபயர் மேக்கரில் வச்சுட்டேன். அதை வச்சுட்டு கீழே பிளாங்க்ஸ் வச்சுட்டேன். அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு ஹெல்த் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நான் தண்ணி குடிச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து திரும்பி இன்னொரு தண்ணி வந்து மேக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து செஸ்ட்டில் வந்து ஐட்டம்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நம்மள்ட்ட வந்து இன்வென்டரி அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை குக் பண்ணோன்னா அது குக் பண்ணிலேருந்து அதுலேருந்து ஆயில் எடுத்துட்டேன். ஆயில் எடுத்து ஊற்றிட்டோன்னே எனக்கு ஷாக் இருந்தது. என்னடா இது ஒரு ஆயிலுக்கு ஒரு டார்ச் தானா? ஆனால் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் ஃபயர் மேக்கரில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சிம்பிளாகிடும். ஸோ அதனால் கடுப்பில் இருந்தேன். கடுப்பில் அப்புறம் செட்டிங்ஸில் நோண்டிக்கிட்டு இருக்கும் போது சேவ் ஐக்கான் தட்டிக்கிட்டே இருந்தேன். சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ கஸ்டமைசேஷன் போனதால் எனக்கு தெரிஞ்சது இந்த கேமில் கஸ்டமைசேஷன்லாம் இருக்குது. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேமை வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது விளையாண்டு. அப்புறம் நான் ப்ளூன்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம கேரக்டருக்கு நான் என்ன வைக்கிறதுன்னு தெரில. சரி அதான் பேர் ப்ளூவில் இருக்குது, இவனே ப்ளூ ஆக்கிடலாம் சொல்லிட்டு இவனை நான் ப்ளூ ஆக்கிட்டேன். இது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு தெரில. நல்லா வந்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள். நம்ம இதை மாட்டிடலாம். இந்த பிங்க்கெல்லாம் அப்படியே வந்து ஜோக்கிறான். இதுனா அழகாக இருக்காங்க பையன். இப்போதான் பார்க்க ப்ளூவாக இருக்கான். அப்படியே வந்து மிதுக்கிறான். ஸோ இதுதான் எனக்கான வீடியோ. இது நான் நேற்றே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தாலும் எனக்கு அதனால கண்டென்ட் கிடைக்கல. ஸோ கண்டென்ட் இருந்தது, ஆர்ஆர் கேம்ஸ் தான் இருந்தது. ஆனால் நான் போகலை. ஸோ அதனால சர்வைவல் இது போட்டிருக்கேன். ஸோ இதோட உங்களை வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ டேக் கேர், பாய்.